இக்கதை 2600ஆம் ஆண்டுக்கு மேல் உள்ள காலகட்டத்தில் நடப்பவை போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதனால் இப்போதுள்ள மக்களின் புரிதலுக்காக தற்போது பயன்பாட்டுள்ள வார்த்தைகளும் பெயர்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்கனா இவ்வளவு நேரமா? அவன் உசுறு போச்சு வந்தது பெருசா போச்சு, நீ வேற. ஐயோ என்ன ஆச்சுங்க? டிஃபன் வாங்கிட்டு வரப்ப திடீர்னு மூச்சு விட முடியாம அப்படியே நின்னுட்டேன். சுத்தி முத்தியும் பார்த்தனா என்னையும் மீறே நிறைய பேர் அங்கங்க உட்காந்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. என்னாச்சுன்னு விசாரிச்சா நம்ம ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் பிளான்ட்ல ஏதோ சின்ன ப்ராப்ளமா. சரியானதுக்கு அப்புறம் தான் வந்தேன். உங்க கோபத்துக்கு காரணம் எல்லாம் இவங்களாலதான். நம்ம தாத்தன் பாட்டன் முப்பாட்டனுங்களும் அவங்களோட சேர்ந்த வாழ்ந்தவங்க தான். நான் பெரிய பணக்காரனா நீ பெரிய பணக்காரனான்னு பந்தா பண்ணிக்கிறதுக்காக பூமி தாயவே கூறு போட்டு அழிச்சு நாசம் பண்ணி சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டானுங்க. பணம் இருந்து என்ன பண்றது? வீட்டுக்கு அழகா 4 பொருள் வாங்க வைக்கலாம்னா அது கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப மரத்தை வெட்டினவன அதே மாதிரி வெட்டி கொன்னு மரண தண்டனை கொடுக்கறாங்கல்ல, இந்த சட்டத்தை 1950ல இருந்து 2050 வரைக்கும் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் ஒரு சிலருக்கு கொடுத்து கொண்டு இருந்தா கூட நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆமா, ஏன்னா அவங்கதான் அதிகமா இயற்கை வளங்களை அழிச்சு நாசம் பண்ணிட்டாங்கன்னு வரலாறு சொல்லுது இல்ல. இன்னும் என்னென்ன அனுபவிக்க போறோமோ. இந்த அப்படி இப்ப நம்ம முழுங்குவோம். இதெல்லாம் சாப்பிட்டு வாழ்றதுக்கு சத்தெல்லாம் போல இருக்கு. ஏங்க காலையில அவசரமா பேசுறீங்க? சரி குடு, முழுங்கி தொலைற. கொஞ்சம் இருங்க, பக்கத்து வீட்டுல 100 மில்லி தண்ணி கடனா கேட்டிருக்கேன், வந்ததும் சாப்பிடலாம். ஏன் இங்க இல்லையா? இன்னையில இருந்து ஒரு குடும்பத்துக்கு 1 லிட்டர் தண்ணி தானா, அதுவும் நான் போறப்போ தீந்து போச்சு. இருங்க போய் வாங்கிட்டு வரேன். என்ன சிரிப்பு? நீங்க எல்லாம் காய்பழங்களோட இருந்த நிலத்தை அழிச்சு கட்டிடமா கட்டிட்டீங்க. கொஞ்ச நெஞ்சம் இருந்த மரத்தையும் மண்ணி அழிச்சு வாழ்ந்துட்டு போயிட்டீங்க. இங்க நல்ல காத்து கூட இல்ல. அதனால ரப்பர் கொண்டுக்குள்ள ஆக்சிஜனை விட்டு பாதுகாக்கப்பட்ட விலங்கு மாதிரி வாழுறோம். அது மட்டுமா, நாங்க பிறந்ததுல இருந்து சாப்பாடு என்ன தெரியுமா? இந்த மாத்திரை தான். இதத்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாத்திரையை முழுங்குறதால பல வியாதிகள் வருது. அத போக்கவும் இந்த மாத்திரையை தான் சாப்பிடுறோம். இப்படி மாத்திரையா சாப்பிட்டு சாப்பிட்டு மண்டையில இருக்கிற மயிரெல்லாம் கொட்டி போச்சியா. எங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க வாழுற எல்லாருக்கும் தான். அது கூட பரவாயில்ல, உடல்ல சத்து இல்ல, அதனால குழந்தை இல்ல. உங்க சந்ததியே அழிய போகுது. பணம் பணம் பணம்னு பணத்தை சேர்த்து வச்சுட்டு போனீங்களே, எதுக்கு? அதை வச்சு லாக்க ஒழிக்கிறதுக்கா? உங்களால 100க்கு 70 பேருக்கு குழந்தையே இல்ல. ஒரு காலத்துல யாழி டைனோசர்லாம் வாழ்ந்ததுன்னு சொல்லி நீங்க மியூசியத்துல வச்சிருந்தீங்க. நாங்க ஆடு மாடு சிங்கம் புலி மரம் செடி கொடி காய்பழங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு நாங்க மியூசியத்துல வச்சிருக்கோம். போற போக்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அதே மியூசியத்துல மனுஷனை பொம்மையா செஞ்சு வச்சு, இது ஒரு உயிரினம், பெயர் மனிதன், முக்கிய குறிப்பு, ஆசையாலே ஆண்டு அழிஞ்சதுன்னு வேற ஏதாச்சும் விலங்கினம் வந்து ஆடும்போது எழுதி வச்சிரும் போல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உலகம் பூரா உங்க காலத்துல வாழ்ந்த எல்லாருக்கும் உடம்பு பூரா பண நோய் இருந்திருக்கணும். அது ஒரு நோயின்னு தெரியாமலே எல்லாரும் வாழ்ந்திருக்கீங்க. இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லாருமே அவங்க முன்னோர்களை திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. கடவுளு உங்களை திரும்பவும் படைக்கணும். நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாத்திரையை சாப்பிடறப்பெல்லாம் நீங்க வேஸ்ட் பண்ண சாப்பாடெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். 1/2 டம்ளர் தண்ணியை பக்கத்து வீட்டுல கடன் கேட்டு நாக்க தொங்க போட்டு நிக்கும் போது நீங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணது அப்ப தெரியும். எங்களுக்கு 1000 நோட்டு 2000 நோட்டு 5000 நோட்டு தானே பெட்டி பெட்டியா சேர்த்து வச்சிருப்பீங்க. இதோ இருங்கடா வர. அதை விட உங்களுக்கு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா நோட்டுக்கெல்லாம் வண்டி வண்டியா கொடுக்குறோம். என்னங்க உங்க பணம் போய்க்கீங்களா?
இது போல நல்ல வீடியோக்களை பாக்குறதுக்கு ட்ரீம் பூஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ல டச் பண்ணுங்க.